தலை எப்படி சுருங்கி போச்சு பாருங்க. இப்படி டச் பண்ணால் விரிஞ்சு இருக்குது, இப்படி டச் பண்ணால் சுருங்கிது பார்த்தீங்களா? ஆமாம். எனக்கு டவுட் வந்து அது பண்ணி பார்த்தேன். இது என்னமோ செடி மாற்றமாக அதே மாதிரி இருக்குது மாற்றம். செடியில் இதெல்லாம் சுருங்கிடுச்சு பாருங்க. தலை இருந்து வர்றப்போ அப்போ தலை அப்படியே விரிஞ்சிருந்து இல்லைங்க, பூரா சுருங்கிடுச்சு பாருங்க. நம்ம வாசம் மட்டும் சுருங்கிட மாட்டிருக்குது. மனிதருடைய வாடை பட்டுச்சுன்னா நின்றால் வாடி சொல்கிறாங்களே, நின்றால் வாடின்னு அதான் இருக்குதா இருக்கலாம். நின்றால் வாடி தவிர அங்கே இருக்கு பாருங்க, இதோட இது பாருங்க. அது கேட்டு வந்து நம்ம பிடிங்கிட்டு போயிடலாம். இது நின்றால் வாடி தான், அதான் வாடிச்சு பாருங்க, வாடிச்சு பாருங்க. இதெல்லாம் வாடி போச்சு பாருங்க, நின்றால் வாடி. நின்ற நம்ம நிழல் பட்டுச்சுனால இதை வரும். எப்படி இருக்கா பாருங்க, சுருங்கிடுச்சு பாருங்க. பூரா செடி வேடுங்க அப்படியே பிடுங்கிறதா பார்க்கணும்னா பிடிங்கோ, வேணுன்னா பிடிங்கோங்க. காமிக்கிறதுக்கு வேணா ஒரு சைடு வேணால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைண்ணா ஏதோ கொஞ்சம் வேண்டாமா? வேண்டாம் பாருங்க, அப்படியே தொட்டோடனே நின்றால் வாடிங்க பாருங்க. எப்படி வாடப்பட்டோன்னே மனிதன் வாடப்பட்டோடனே அது அப்படியே இதாகி போயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது அங்கே நான் சொன்னேன் கல்லுக்குழிக்குள்ள பாருங்க பாருங்க, இது இப்படி தொட்டோன்னு இப்படி அதான் அந்த கல்லுக்குழிக்குள்ள இருந்துன்னு சொன்னேங்க. அது இந்த உயரத்துக்கு வருங்க. எதுங்க இது இந்த உயரத்துக்குள்ள வரும். தொட்டோனே இது வாடிடுச்சு. அது தான். ஆமாம், அது நாற்று. அது சின்னதாக இருக்குது. ஆமாம், சின்னதாக இருக்குது. அது நின்ற தொட்டா அங்கே ஒரு வாடிடுச்சு. அதான்